மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீங்கள் அனுபவிக்க உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் இந்த நாளிலே இடைப்படும், பேசும், ஆசீர்வதியும். துவக்கம் முதல் முடிவு வரை இந்த காலை ஆராதனையில எங்களோடு கூட இருந்தருளும், எங்களை நடத்தும்.
ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு எங்களோடு கூட பேசும். ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், போராட்டத்தில் இருக்கிறவர்கள், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதவர்கள், ஜெயம் எடுக்க பலன் தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். மறுபடியுமாக ஈஸ்டர் வாழ்த்துக்கள். கர்த்தரை ஆராதிப்போம். பாஸ்டர் ஜூட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆராதனைக்கு அன்போடு வரவேற்பதோடு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. It's just exalting the name of the Lord. Jesus, இயேசு என்ற நாமத்தை உயர்த்துவது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தை சந்தோஷமாய் பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சந்தோஷமாய் பாடி கர்த்தரை உயர்த்தலாம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சந்தோஷமாய். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தில் மன்னிப்பு, அற்புதங்களும் அதிசயங்களும் ரட்சிப்பும் உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு. நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. பாடுவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும்.
நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து இந்த நாமத்தை உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு என்ற நாமத்தில் அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்கிறது. ஆமென். நன்மைகளை தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற அந்த நாமம், நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிற இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். எல்லா கைகளை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். இயேசு என்ற நாமத்தை உயர்த்த உயர்த்த எஸ் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நல்ல கைகளை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியில் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சேர்ந்து பாடுவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான
ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே, வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அதே. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுவோம், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த நாமத்தினால அவர் எதை கேட்டாலும் நமக்கு செய்வார். ஆகவே தான் பாடினோம், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும் என்று சொல். எஸ், அந்த நாமம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. அந்த நாமத்தை நிமித்தம் நமக்கு கிருபையை கொடுத்து எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். எஸ், உயர்த்தப்பட்ட அந்த நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை மகிமைப்படுத்த அந்த நாமத்தை கூப்பிடுகிறான். பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் சாலை ஓரம் அமர்ந்திருக்கிறான். அந்த வீதி வழியா இயேசு போகிறார் என்பதை அவன் அறிந்து, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. யூனோ சம்திங், அவன் என்ன செய்தான்? அவன் செய்த காரியம் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எஸ், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவரை கூப்பிட்ட பொழுது உடனே இயேசு நின்று என்று எழுதப்பட்டிருக்கிறார். He stood. அவர் அற்புதம் செய்ய உடனே அவனுக்கு பார்வை கொடுக்கிறார். இந்த கால வேளையில் தாராள பங்கெடுத்துக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இயேசு என்ற நாமத்தை கூப்பிட்டு பாருங்கள். இதுவரை எப்படி கூப்பிட்டீர்களோ இன்றைக்கு முன்னிலும் அதிகமா, இதுவரை கூப்பிட்டதை பார்க்கிலும் அதிகமாய் நீங்கள் கூப்பிட்டால் இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே, இந்த நொடி பொழுதிலே அற்புதம் செய்ய இயேசுவால் முடியும். ஆகவேதான் பாடினோம், இயேசு நாமம், இயேசு நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசு நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. உங்கள் ரோகங்களை சௌக்கியப்படுத்த இயேசுவால் முடியும், சுகப்படுத்த அவரால் முடியும். அவர் சகல அதிகாரமுடைய கர்த்தர், சகல அதிகாரமுடையவர். அந்த நாமம் எல்லாவற்றையும் வென்ற நாமம், சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தை அப்படியே கரங்களை உயர்த்துவோமாக. தேங்க்யூலோ, நன்றி சொல்லுங்க ஏசப்பாவுக்கு, நன்றி சொல்லுவோம். Oh, we bless you, Lord. We give you glory. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமாதே. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமாதே. துயர் சொல்லி துதித்திடும் நாமமாது, துயர் சொல்லி துதித்திடும் நாமமாதே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமாதே. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அப்படியே பாடுங்க. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு அமர்ந்திருந்தாள். அந்த வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் நீக்குகிற இயேசுவின் நாமம் இந்த
காலவேளை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமாதே. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமாதே. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள நாமமதே. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரம் உள்ள திருநாமமதே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமதே. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாடும். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய கரங்களை உயர்த்தி இயேசு என்ற நாமத்தை உயர்த்து. எல்லா நாமங்களும் எல்லா மனிதர்களும் போற்றக்கூடிய இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா வருத்தங்கள் சஞ்சலங்கள் ரோகங்கள் பலவீனங்கள் எல்லாம் சௌக்கியமாக்கக்கூடிய வல்லமை உள்ள நாமத்தை உயர்த்துகிறோம் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்து. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே யாவே ஹாலே ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே
பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமமே, உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya சேர்ந்து ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalleluya, யாவே ஹalleluya. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. Lord, we exalt your name on higher, Father God. எந்த ஸ்தானத்திலும் உங்க நாமத்தை உயர்த்தும் போது நீர் எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே. நாளிலும் ஆராதித்த பிள்ளைகளை நீர் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதி. உடைய நாமத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களோட பிள்ளைகள் இந்த காலவேளையில் பெற்றுக்கொள்வார்களாக. Let them receive it right now. அதை சுருசி பார்ப்பார்களாக, அதை அனுபவிப்பார்களாக. Let them experience it, oh God. வெற்றியின் நாளாய் மாற்றும், ஆசீர்வதி. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரராகிய ஒருவருக்கே எங்கள் பலிகளை செலுத்தி ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Praise the Lord. இயேசு உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார். மனுஷனுடைய கடைசி எதிரி ஆகிய மரணத்தை ஜெயித்தார். He overcame man's last enemy, death. பாவத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மாமிசத்தை ஜெயித்தார். He overcame the world, the flesh, the devil, sin, and finally he overcame death. எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்தார். நாமும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வெற்றி வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையினால் நம்மை நிரப்புவாராக. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஜெபம் தகப்பனே, எங்களுக்கு நீர் முன்மாதிரி. Lord, you are the example. நாங்கள் முதலாதாமாகிய அந்த நபரை பின்பற்றி வாழ அல்ல, இரண்டாவது ஆதாமாகிய உம்மை பின்பற்றி வாழ எங்களை அழைத்திருக்கிறீர். Lord, we are not called to follow the first Adam. We are called to follow the second Adam, Jesus. ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகத்திற்குள் பாவம் வந்தது. ஆனால் உம்முடைய கீழ்ப்படிதலினாலே உலகத்திற்கு ரட்சிப்பு வந்தது. உம்முடைய கீழ்ப்படிதலுக்காக ஸ்தோத்திரம். மரண பரியந்தம் நீர் உம்மை தாழ்த்தினீர். உமக்கு மேலான நாமத்தை கொடுத்து பிதாவானவர் மகிமைப்படுத்தினார். அதே போல நாங்களும் ஆண்டவரே, எவ்வளவு பாடுகள் வழியாய் கடந்து போனாலும், எவ்வளவு நெருக்கத்தின் வழியாய் கடந்து போனாலும், எல்லாவற்றையும் கடந்து ஜெயித்து ஒரு நாளிலே கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு வேலை ஒன்று வரும். விண்டிகேட் பண்ணப்படுகிற ஒரு நேரம் வரும். நியாயாதிபதி வரும் பொழுது
எல்லாவற்றையும் நீதியை சரிகட்டுகிற தேவன். நீர் வெளிப்படும் பொழுது நடக்கும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமியில பல காரியங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அன்ஃபேர் நியாயமற்ற காரியங்கள். ஆண்டவர், இந்த பூமியிலேயே சில காரியங்களில் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து நடத்தினாலும் சில காரியங்கள் நித்தியத்துல தான் நாங்கள் பார்ப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம். உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை சமர்ப்பணம் பண்ணுகிறோம். இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல, ஈஸ்டர் நன்னாளில எங்களை மறுபடியும் தத்தம் செய்கிறோம். நீங்கள் எந்த வழியா எங்களை நடத்தி போனாலும் அல்டிமேட்லி நீர் நடத்துகிற பாதை அது கடினமாக இருந்தாலும் ஜெயமாக முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வரப்போகிற தேர்தலை விட கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே சட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக இட் கீப்ஸ் கமிங் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. மற்ற மார்க்கத்தை காட்டிலும் எங்கள் மார்க்கம்தான் மேலானது என்று சொல்லக்கூடாது என்ற சட்டத்தை இப்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். கட்டாய மதமாற்ற சட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது. எஸ்சியில இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினால் அந்த பிரிவிலேஜ் கிடையாது என்று டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவர். ஒவ்வொன்றாக கிறிஸ்தவர்களுக்குள்ள மக்கள் வரக்கூடாது என்பதற்காக பல தடைகள். ஆனாலும் அதன் நடுவுல ஊழியம் செய்ய எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த தேர்தலை உடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர், நீங்க என்ன விதமான ஆட்சி எங்கள் கொடுக்க விரும்புகிறீரோ எது கொடுத்தாலும் நாங்கள் செய்வோம் ஆண்டவரே உடைய ஊழியத்தை. ஆனால் ஒரு 5 ஆண்டு வேகமாக செய்வதற்கு ஆண்டவரே, பயமின்றி செய்வதற்கு ஆண்டவரே, துரிதமாய் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடும் என்று நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. மிஷனரிகளை நினைக்கிறோம், ஆசீர்வதிங்க. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலனை காண உதவி செய்யுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் என்ற பாடலை பாடுவோம். தம்பி சாம் மோசஸ். ஜெபாவி ஊற்றும் ஆண்டவரே, ஆவில ஜெபிக்க உம்முடைய ஜெபாவினால் எங்களை நிரப்புங்க. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறணுமே, நாம் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறணுமே, நாம் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும்,
விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்துக்காய் நாம் கதறணுமே. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்துக்காய் நாம் கதறணுமே. ஜப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி ஜப ஆவி ஜப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஜப ஆவி ஊற்றுமே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். Praise God. Amen. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா? Overcoming dead end situation in life. வாழ்க்கையில முடிஞ்சது எல்லாம் என்ற ஒரு மரண ஒரு சூழ்நிலை, எல்லாம் மரித்து விட்டது. சாதகமான காரியங்கள் எல்லாம், லைஃப் கிவிங் சோர்ஸ் எல்லாம் போய்விட்டது. அவ்வளவுதான் என்ற நிலைக்கு overcoming dead end situation in life. வாழ்க்கையில எல்லாம் நமக்கு சாதகமாக இல்லாமல் போன ஒரு சூழ்நிலை, மரித்து போன சூழ்நிலை, டெட் எண்ட் சிச்சுவேஷன் வாழ்க்கையில, அதை ஓவர் கம் பண்ணுவது எப்படி என்ற ஒரு செய்தி இந்த ஈஸ்டர் நன்னாளில கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். Blessed Resurrection Sunday. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஜெயிக்கிறவர்களாக, மனுஷனுடைய கடைசி எதிரியாகிய மரணத்தை ஜெயித்த இயேசு உங்களுக்கும் வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பாராக. உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷன், இந்த ஒரு காரியம் இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் இல்லை. If there is no resurrection, there is no Christianity. பவுல் தன்னுடைய நிருபத்திலே இதை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 13 வசனம். 1 Corinthians chapter 15 and verse 13. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. verse 14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. Your faith will be in vain and our preaching will be in vain if Jesus was not resurrected. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம், எங்கள் பிரசங்கம் எல்லாம் வீணாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே உங்கள் விசுவாசம், எங்களது பிரசங்கங்கள் விருதாவாக இல்லை. ஆமென். Praise God.
the resurrection account in the Bible, the word resurrection in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே resurrection என்ற வேர்டு 104 முறை வருகிறது. The word resurrection appears 104 times in the New Testament. 4 சுவிசேஷத்திலும் மேத்யூ, மார்க், லூக், ஜான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் நாம் இந்த உயிர்த்தெழுதல் சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க்கு 16ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், யோவான் 20, 21ஆம் அதிகாரமும். Matthew chapter 28, Mark chapter 16, Luke chapter 24, and John chapter 20 and 21. In all these 4 Gospels, you will read the resurrection account of Jesus. இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தாரா? Did Jesus really resurrect? இயேசுவினுடைய பிறப்பை எப்படி அநேகர் சந்தேகப்பட்டு கேள்விகளை எழுப்புகிறார்களோ அதே போல இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து அநேக கேள்விகள் அநேகர் கேட்பது உண்டு. ஆனால் இயேசு மெய்யாகவே தேவகுமாரன் என்பதற்கும் இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கும் ஏராளமான சான்றுகள், ஏராளமான விளக்கங்கள், ஏராளமான டிபேட்ஸில் கிறிஸ்தவ ஊழியர்கள் இஸ்லாமிய நண்பர்களோடு கூட அந்த டிபேட்ஸ்லாம் கலந்து கொள்ளும் பொழுது உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் பல ஆதாரங்களை கொடுத்து. அப்படி ஒருவர் டாக்டர் பிராங்க் மாரிசன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நிரூபிப்பதற்காக அவர் பைபிளை எடுத்து வாசிக்கிறார். சில சம்பவங்களை எடுத்து சில வசனங்களை சொல்லி இயேசு உயிர்த்தெழவில்லை என்று ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று சொல்லி மற்ற அநேக புஸ்தகங்களையும் படித்து இப்படி எழுத வேண்டும் என்று அவர் விரும்பி டாக்டர் பிராங்க் மாரிசன் Jesus did not really resurrect, இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழவில்லை என்று எழுதுவதற்காக முற்பட்டார். ஆனால் அவருடைய அந்த ஆராய்ச்சியிலே பைபிளையும் அதிகமாக படிக்க மற்ற காரியங்களையும் அவர் படிக்க அவருக்கு இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுவதற்கு ஆதாரங்கள் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை அவர் கண்டுபிடித்தார். ஆகவே அவர் எழுத நினைத்த புஸ்தகம் எழுதப்பட முடியவில்லை. Instead, he wrote another book. இன்னொரு புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். அந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு Who Rolled the Stones Away? Who rolled the stone away? கல்லை புரட்டியது யார் என்ற தலைப்பிலே அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். அதில் முதல் சாப்டர் என்ன தெரியுமா? நான் எழுத முடியாமல் போன புஸ்தகம். The book that I was unable to write. அவருடைய பர்சனல் ஜேர்னி. ஏனென்றால் அவர் ஏராளமான ஆதாரங்களை இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஆதாரங்களை அவர் கண்டதினாலே அவர் அப்படி எழுதினார். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் இப்பொழுது வாசித்த வசனத்திலிருந்து நான் மறுபடியுமாக அவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களது பிரசங்கமும் விருதா, உங்களது விசுவாசமும் விருதா. Praise God. Jesus overcame death and he is alive and he is going to come back again. மறுபடியுமாக அவர் வரப்போகிறார். உலகத்தில் அநேக மகாத்மாக்கள் மதத் தலைவர்கள் தோன்றினர், மறைந்தனர். அவர்களின் கல்லறை இன்னும் அப்படியே உள்ளது. சென்னையில் கூட இதய தெய்வம் என்று சொல்லுகிற ஒருவருடைய கல்லறை இருக்கிறது. நடமாடும் தெய்வம் என்று சொன்ன ஒருவருடைய கல்லறை இருக்கிறது. மகாத்மா என்று சொன்ன
ஒருவருடைய கல்லறை டெல்லியிலே இருக்கிறது. இப்படி உலகம் எங்கிலும் பல தலைவர்களுடைய கல்லறைகள் இருக்கிறது. அது மூடப்பட்ட நிலையிலே இருக்கிறது. ஆனால் இயேசுவின் கல்லறையோ திறந்த நிலையிலே காணப்படுகிறது. Many great men and women who claimed they were gods, or at least their followers called them gods, they came and they are gone. They were buried and their tombs are still closed and occupied. Whereas the tomb of Jesus is empty. He overcame man's last enemy, death. I have the privilege of being to the Bible land so many times. வேதாகம தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு, யோர்தான், எகிப்து ஆகிய இந்த தேசங்களுக்கு பல முறை போய் வருகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ரொம்ப நாள் ஆசை, ஆனால் இப்பொழுது 13 முறை நான் சென்று வந்துவிட்டேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவினுடைய கல்லறை, காலியான கல்லறை இன்றும் அங்கே இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்து போகிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருடமும் பார்த்து போகிறார்கள். இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு பூமியிலே இருக்கும் பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து பேசினாரா? Did Jesus talk about his own resurrection while he was on earth? Yes, he did. அவர் மேசியா என்பதற்கு அடையாளமாக அவைகளை கொடுத்தார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. Matthew chapter 12 verse 38 to 40. Jesus foretold his resurrection, and he also gave this as a sign of him being the Messiah. அவர் மேசியாவாக இருப்பதற்கு இதையே அடையாளமாக அவர் கொடுக்கிறார். மத்தேயு 12:38-40 யோனாவின் அடையாளம் என்று அவர் சொல்லுகிறார். வேத பாரகர்கள், பரிசேயர்கள் ஆகியோருக்கு இயேசு கொடுக்கிறதான விளக்கம். யோனாவின் அடையாளம். யோனா எப்படி மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தானோ அதே போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருப்பார் என்று இயேசு சொன்னார். டாக்கிங் அபவுட் his death and burial and resurrection. அதே போல யோவான் 2ஆம் அதிகாரம் 18-22, John chapter 2 verses 18 to 22. இயேசு தேவாலயத்திற்கு வந்து அதில் இருக்கிறதான காரியங்களை பார்த்து அவர் கோபப்பட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது எந்த அதிகாரத்தோடு இதை செய்கிறீர் என்று கேட்டார்கள். When Jesus came to the temple and when he saw that the temple was nothing close to what his father wanted the temple to be like, he was upset. பிதாவானவர் தேவாலயத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கு பக்கத்தில் கொஞ்சம் கூட இல்லையே என்று ஆதங்கப்பட்டார். என் பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும், ஆனால் இப்பொழுது கள்ளர் குகையாக இருக்கிறது என்று அவர் பார்த்த பொழுது ஆதங்கப்பட்டார். தேவாலயத்திலே அந்த வியாபார காரியங்களை செய்கிறவர்களுடைய காசுக்காரர்களுடைய பலகை எல்லாம் தூக்கி அடிக்கிறார். எந்த அதிகாரத்தோடு இதை செய்கிறீர் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளே நான் அதை கட்டுவேன். எப்படி கட்ட முடியும்? 46 ஆண்டுகள் ஆனதே இதை கட்டுவதற்கு என்று அங்கே மக்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். ஆனால் இவரோ தன்னுடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து சொன்னார் என்று யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். யோவான் 2ஆம் அதிகாரம் 18-22. யூதர்கள்
கேள்விகளை கேட்ட பொழுது அவர்களுக்கு சொன்ன விளக்கம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் வேதபாரகர் பரிசேயருக்கு அவர் கொடுத்த விளக்கம். So Jesus did predict his resurrection. Arguments against Jesus' resurrection have been demolished time and again. Evidences to Jesus' resurrection have also been established. இதை குறித்து விவரமாக பேச முடியும், giving the evidences one after the other, but that is not my intention this morning. அப்படிப்பட்டதான ஒரு செய்தியை நான் கொடுக்கிறது உண்டு வழக்கமாக. ஆனால் இப்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட நான் பேசுகிற இந்த நாளிலே நான் அந்த செய்தியை, அந்த காரியத்தை நான் இப்பொழுது வலியுறுத்தப் போவது இல்லை. ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு சவாலை, ஒரு என்கரேஜ்மெண்ட்டை, ஒரு ப்ராஃபட்டிக் என்கரேஜ்மெண்ட்டை நான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எல்லாம் முடிந்தது, இட்ஸ் ஆல் ஓவர், எல்லாம் முடிந்தது என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற நேரங்கள் வரும்பொழுது, பிரியமானவர்களே, லிசன், பீப்புள் ஆஃப் காட், லிசன். And even if you are not a Christian, today if you are watching this program, listen. வாழ்க்கையிலே டெட் எண்ட் சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் பொழுது, வேறு வழி இல்லை என்றதான ஒரு இடத்திற்கு நீங்கள் ஓரங்கட்டப்படும் பொழுது, முடிந்துவிட்டது என்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது, when all hope has gone, எல்லா நம்பிக்கையும் இழந்த நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். நமக்கு தோல்வி போல தெரியும். When you meditate the Good Friday event, பெரிய வெள்ளிக்கிழமை சம்பவத்தை நீங்கள் தியானித்து பார்த்தால் மிகவும் சோகமாக இருக்கும். ஐயோ, இப்படி நடக்கிறதே, ஒரு தவறும் செய்யாத இவருக்கு இது நடக்கிறதே, பொல்லாப்பு ஜெயித்து விட்டதே, லுக்ஸ் லைக் ஈவில் ஹஸ் கான்கர்ட், பொல்லாப்பு ஜெயித்து விட்டது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அதற்கு பிறகு சனிக்கிழமை மயான அமைதி, சைலண்ட் சாட்டர்டே, ஃப்ரைட்டனிங் ஃப்ரைடே, இதையெல்லாம் கடந்து போகும் பொழுது அச்சுறுத்தும் வெள்ளிக்கிழமை, அமைதியான சனிக்கிழமை முடிந்து விட்டது என்ற நிலையிலே ஒருவேளை பிரியமானவர்களே நீங்கள் கடந்து போகலாம். ஈவன் ரைட் நவ் as we are celebrating Easter, ஒரு பக்கம் பண்டிகையின் உணர்வு, இன்னொரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை நினைக்கும் பொழுது பயம், முடிந்து விட்டது என்ற ஒரு எண்ணம், இட்ஸ் ஆல் ஓவர் என்ற ஒரு ஃபீல், ஃபைனான்சியலி, ரிலேஷன்ஷிப் வைஸ், சமாதானம், சரீர சுகம், ஹெல்த் ஹசார்ட் has overtaken you, financial calamity is haunting you, பொருளாதார நெருக்கடி உங்களை பயமுறுத்துகிறது, நம்பிக்கையின் சூழ்நிலை இல்லை, ஊரை விட்டு ஓடிவிடலாமா என்ற எண்ணம் வருகிறது, வீட்டை விட்டு ஓடிவிடலாமா என்ற எண்ணம் வருகிறது, வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்ற எண்ணங்கள் வருகிறது. Because you don't see any ray of hope for yourself, உங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலை.
after every difficult Friday, and after every dead-end Saturday, remember that there is a delightful Sunday. மரணத்தை ஜெயித்த ஒரு இயேசு இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு கொடூரமான பயமுறுத்தும் வெள்ளிக்கிழமையின் அனுபவம் கூட நீங்கள் கடந்து போனால், எல்லாம் முடிந்து விட்டது என்ற உணர்வோடு இருக்கிற சனிக்கிழமை காலம் வழியாக நீங்கள் கடந்து போனால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு பிறகும் ஒவ்வொரு சனிக்கிழமைக்கு பிறகும் எப்படி ஒரு ஞாயிறு இருக்கிறதோ அதே போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவாராக. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழக்க வேண்டாம். Don't lose hope. Jesus is able to change any circumstances. எந்த சூழ்நிலையும் தேவன் மாற்றி அமைக்க முடியும். ஒரு மகிமையான, மங்களகரமான, மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை உண்டு. கடினமான வெள்ளிக்கிழமைக்கு பின்னும், எல்லாம் முடிந்தது என்ற ஒரு இருளான சனிக்கிழமைக்கு பின்னும் ஒரு மகிமையான, மங்களகரமான, மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை உண்டு. When you go through difficult phases in life, when you go through dead-end situations in life, remember that there is hope and a promise of a new day in Jesus. கிறிஸ்துவுக்குள் there is always hope. நம்பிக்கை எப்பொழுதும் உண்டு. In Christ there is always hope. Fix your eyes on Jesus. உங்களுடைய கண்களை இயேசுவின் மீது பதித்து வையுங்கள். அவருடைய வசனத்துக்கு நேராக உங்களுடைய செவிகளை சாயுங்கள். உங்கள் மனதையும் உங்கள் இருதயத்தையும் தேவனுடைய வசனத்தினாலே நிரப்பிக் கொள்ளுங்கள். சூழ்நிலையை எந்த அளவுக்கு தியானிக்கிறீர்களோ யோசிக்கிறீர்களோ அதை காட்டிலும் அதிகமாக நீங்கள் தேவனுடைய முகத்தை தேடுவதிலும் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலும் கவனம் செலுத்துங்கள். டிஃபிகல்ட்டி, நெருக்கங்கள், பாடுகள் வரத்தான் செய்யும். வாழ்க்கையிலே இதெல்லாம் வரும். ஆனால் அதை ஜெயித்த ஒருவர் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். பைபிளில் டெட் எண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்த அநேகருடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. டெட் எண்ட் சிச்சுவேஷன், எல்லாம் முடிந்தது. ஏன் பைபிளுக்கு போகணும்? என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் ஏராளமான சூழ்நிலைகளை நான் சொல்ல முடியும். டைம் அண்ட் அகெயின் 2020 ஜூலையில் ஊழியத்திலே உள்ளதான பொருளாதார காரியங்கள் மிகவும் மோசமாக போய்கொண்டிருந்தது. Very, very difficult situation financially. சரீர சுகவீனமும் வந்துவிட்டது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலை. அந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் என்னை குறித்து கிரிட்டிசிசம் சொல்லுகிறதும் அதிகமாக காணப்பட்டது. ஒரு பக்கம் கிரிட்டிசிசம், ஒரு பக்கம் ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள், இன்னொரு பக்கம் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், இன்னொரு பக்கம் சரீரத்திலே பலவீனம். ஒரு 9 நாட்கள் கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் இருந்த உணர்வை நான் நினைத்து பார்க்கிறேன். See, the dead end situations keep coming time and again. But you know what? Every time you face that, நீங்கள் அந்த சூழ்நிலை வழியாய் கடந்து போகும் பொழுது நீங்கள் மரணத்தை ஜெயித்த இயேசுவை நோக்கி பாருங்கள். டெட் எண்ட் சிச்சுவேஷனை நீங்கள் மேற்கொள்வதற்கு மரணத்தை ஜெயித்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல்
சொல்லுகிற ஒரு 2 வேத பகுதியை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒன்று ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 21. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். ஐ வில் ரீட். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, டாக்கிங் அபவுட் ஏப்ரஹாம், ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிற வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், there was no possibility to believe. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், கவனியுங்கள், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். Against all odds Abraham believed. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. He was not wavering in faith. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது, he was almost 100 years of age. தன் சரீரம் செத்து போனதையும் கவனியுங்கள், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் இருந்தான், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அந்த ஆபிரகாமின் சந்ததிதான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம். உலகத்தில் இன்றைக்கும் ஒரு வல்லமையான தேசமாக அது இருக்கிறது. உலகத்திலே பல கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிற, உலகத்திற்கே ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு தேசம் ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் பிள்ளையே இல்லாத நேரத்திலே ஆண்டவர் அவனிடத்திலே பேசினதை அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஃபேத் என்று அழைக்கப்படுகிறார். டெட் எண்ட் சிச்சுவேஷன், ப்ராமிஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகாது என்று நினைத்த ஒரு வேளை, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும், ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கக்கூடும். அப்படித்தான் ஆபிரகாமுக்கு சூழ்நிலை இருந்தது. அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் பற்றி கொண்டான், அவன் பிடித்து கொண்டான், விசுவாசத்தில் வல்லவனானான். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வாருங்கள். Come to 2 Corinthians chapter 1 and verse 8. ஆகையால் சகோதரரே, பவுல் சொல்லுகிறார். ஆபிரகாமை குறித்து பவுல் தான் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது கொரிந்து பட்டணத்திலே உள்ள விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. The pain, the difficulty that we went through while we were in Asia, while we were doing our missionary work, மிஷனரி ஊழியத்தை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு நேரிட்ட காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. விசுவாசிகளாகிய நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார்.
என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. பிரியமானவர்களே, கவனிங்கள். மறுபடியும் 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 அந்த நம்பிக்கை என்ற வார்த்தை வருகிறது. நம்பிக்கை என்ற வார்த்தை வருகிறது. நம்பிக்கை என்ற வார்த்தை வருகிறது. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, ஆனால் நம்பினார்கள். எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. Beyond what we can handle. இது அவர் கடந்து போகும் பொழுது அவருடைய உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார். திராணிக்கு மேல ஒருவரையும் சோதிப்பதில்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதையும் பவுல்தான் குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 10:13 ஆனால் இங்கே அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், பாருங்க, மறுபடியும் அந்த வார்த்தை வருகிறது. நம்பிக்கை. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக. லிசன் பீப்புள் ஆஃப் காட். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக. மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அந்த வார்த்தை நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை என்ற வார்த்தை மறுபடியும் 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 வருகிறது. மரணம் என்ற சூழ்நிலை வந்த பொழுது, மரித்து போகிற சூழ்நிலை, முடிந்து போனது என்ற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை தான் இப்பொழுது நாம் விவரித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி நான் பல முறை அந்த விதமான சூழ்நிலை வழியாய் கடந்து போயிருக்கிறேன். ஊழியக்காரர்களாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உலகத்திலே எல்லாருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வரக்கூடும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எங்கே நம்முடைய கண்களை வைக்கிறோம், எப்படி அதிலிருந்து வெளியிலே வர முடியும் என்ற காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். லூக்கா 1 சகரியா எலிசபெத் என்ற ஒரு தம்பதியினர், ஜக்கரியா அண்ட் எலிசபெத், லவ்லி கப்பல். இவர்கள் ஒரு நல்ல தம்பதியர், a beautiful couple. The Bible praises them. அவருடைய நல்ல குணாதிசயங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான இந்த குடும்பத்திற்கு பிள்ளை இல்லை. 7 லூக்கா 1 எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். நீங்கள் படித்து பார்த்தால் அந்த சாப்டர் 18 வரை நீங்கள் படித்து பாருங்கள். முடியாது என்றுதான் அவன் சொல்லுகிறான். தேவதூதன் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லும் பொழுது அவனால் நம்ப முடியல. 18 அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனாலே அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. How is it possible? எங்களுடைய ரீப்ரொடக்டரி ஆர்கன் எல்லாம் செத்த நிலையிலே இருக்கிறது. இது சாத்தியமில்லை, இது எப்படி ஆகும் என்ற கேள்வியை கேட்கிறான். ஆனால் அங்கே அவர்களுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது ஒரு மிராக்குலஸ் கன்செப்ஷன். அது ஒரு அற்புதமான ஒரு கருத்தரிப்பு. சகரியா எலிசபெத் அவர்களால் நேச்சுரலாக கன்சீவ் பண்ண முடியாமல் இருந்த நேரத்தில் அதே நேச்சுரல் மீன்ஸை ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு தெய்வீக அற்புதத்தை அங்கே நடப்பிக்கிறார். குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு உண்டாகிறது. யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார்.
முடியாது ஆமென் என்ற சூழ்நிலையிலிருந்து முடியும் என்ற சூழ்நிலைக்கு, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலிருந்து நம்பிக்கையின் சூழ்நிலைக்கு, மரித்த நிலையிலிருந்து ஜீவன் என்ற ஒரு இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். எல்லாம் முடிந்தது, இட்ஸ் ஆல் ஓவர் என்ற சூழ்நிலை. யூதர்கள் முழுமையாக அழிக்கப்படுவதற்காக ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. சட்டம் நிறைவேறியது. A decree has been passed to destroy the entire Jewish race in 127 countries. அகாஸ்வரு என்ற ஒரு மன்னனுடைய காலத்திலே இது நடக்கிறது. ஆமான் என்ற ஒரு மனிதன், அவருடைய சூழ்ச்சி திட்டத்தினாலே யூதர்கள் முழுமையாக அழிக்கப்பட சட்டம் நிறைவேறிவிட்டது. which means it's over. and அந்த சட்டம் ரிவர்ஸும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்திலே எஸ்தரும் மொர்தெகாயும் யூதர்களும் ஜெபித்த பொழுது அந்த லாவை சூப்பர் சீட் பண்ணக்கூடிய இன்னொரு காரியத்தை ஏற்படுத்தி அற்புதமாய் முடிந்தது, மரணம்தான் என்ற நிலையிலே இருந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். தானியேலை சிங்கக்கெபிக்குள்ளே எறிகிறார்கள். வாட் டஸ் தட் மீன்? ஒரு சிங்கக்கெபிக்குள்ள ஒருவனை தூக்கி போடல என்ன நடக்கும்? யூ கேன் இமேஜின், ஐ எம் ஷுவர். உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும். டெட் எண்ட், தட்ஸ் இட், முடிந்தது. உங்கள் சடலம் கூட கிடைக்காது உள்ள. யூ cannot even have a decent funeral. நீங்கள் அந்த சிங்கத்தின் ஆகாரமாக மாறிவிடுவீர்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான் தானியேல். மரணம், டெட் எண்ட் சிச்சுவேஷன். வாழ்க்கையிலே வரும் பிரியமானவர்களை, நீங்கள் உண்மையாக தேவனுக்காக இருந்தாலும், வைராக்கியமாக தேவனுக்காக இருந்தாலும், ஊழியம் தேவனுக்காக செய்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். டெட் எண்ட் situations will come, and it will come so frequently even for people who are in God's purpose. But God has called us to fix our eyes on Him and rise above those odd moments of life. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நேரங்கள் வரும் பொழுது ஜெயித்து வர கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 3 எபிரேய வாலிபர்கள், there was that threat to finish them off. அவர்களை முடித்து விடுவோம், எரித்து விடுவோம், சாம்பலாக்கி விடுவோம் என்ற ஒரு அச்சுறுத்தல் வருகிறது. உண்மையாகவே அப்படித்தான் தூக்கி எறியப் போகிறார்கள். ஆனாலும் அந்த நேரத்திலே அவர்கள் உள்ளே தூக்கி எறியப்பட்டு மீண்டும் வெளியிலே காயப்படாமல் வருகிறார்கள். ரெசரக்ஷன் பவர் ஆஃப் காட், இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தில் இருக்கிற சில சம்பவங்களை சொல்லுகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஒரு ஈவெண்ட் நடக்கலை இன்னும், ஆனாலும் தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். ஆனாலும் அங்கே இருந்து வெளியிலே வருகிறார்கள். நாயின் ஊர் விதவையின் மகன், லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 7, லூக்கா 7ஆம் அதிகாரம். நாயின் என்ற ஒரு ஊரிலே ஒரு விதவை இருக்கிறாள். அந்த விதவையினுடைய மகன் மரித்து விட்டான். அந்த விடோவுக்கு இருந்தது, ஆதரவாக இருந்தது அந்த மகன்தான். இப்பொழுது அந்த விதவைக்கு டோட்டலா வந்து ஒரு இருளான நேரம். இனி எதற்காக நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நேரம். அப்படிப்பட்டதான ஒரு சோகமான உணர்விலே இருக்கிற வேளையிலே இயேசு வருகிறார். அந்த மகனை சுகமாக்குகிறார்.
உயிரோடு எழுப்புகிறார். லாசரு என்ற ஒரு மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். 4 நாள் கழித்து வருகிறார் இயேசு. லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது அவன் மரணத்தை ஜெயித்து அவன் உயிரோடு வருகிறான். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் யவிரு என்று சொல்லப்படுகிற ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகள், லூக் சாப்டர் 8, லூக் சாப்டர் 7, நாயின் ஊர் விதவையின் மகன். யோவான் 11ஆம் அதிகாரம் லாசரு உயிரோடு எழுப்பப்படுகிற சம்பவம். லூக்கா 8ஆம் அதிகாரம் யவிரு என்ற ஜெபாலய தலைவனுடைய மகள், 12 வயது மகள் மரணத்தோடு போராடி கொண்டிருந்தாள். இயேசு வருவதற்கு இங்கேயும் டிலே ஆகிறது. அவள் மரித்து விடுகிறாள். இயேசு அந்த இடத்துல வந்து உயிரோடு எழுப்புகிறார். ஒருவேளை பிசிக்கல் டெத் சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாலும், நான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு டெட் எண்ட் சிச்சுவேஷன், முடிந்தது என்ற சூழ்நிலை, முடிந்தது என்ற சூழ்நிலை ஒருவேளை வந்திருக்கிறதா நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, முடியாது என்ற சூழ்நிலையிலே முடியும் என்று சொல்லக்கூடிய தேவன், மரணம் என்ற சூழ்நிலையிலே ஜீவனை கொடுக்கிற தேவன். Jesus definitely has power over death. மரணத்தின் மீது ஜெயம் உள்ளவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 and verse 26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். லாஸ்ட் enemy for man, death, and Jesus overcame that. இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, are you going through a dead end phase in your life? வேலை ஸ்தலத்திலோ அல்லது குடும்பத்திலோ அல்லது தொழிலிலோ அல்லது உங்களுடைய படிப்பிலோ பொருளாதாரத்திலோ திருமண வாழ்விலோ நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்டதான இருளான நேரங்கள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஒருவேளை மரண போராட்டத்தோடு கூட இருக்கிறீர்களா? Are you battling with death? A dead end situation? Are you battling with something that is bringing you fear, that is causing you to lose hope? நம்பிக்கை இழக்க செய்கிற, மரண பயத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை ஒருவேளை உங்களை அச்சுறுத்துகிறதோ? Are you in a dead end situation? Are you in a hopeless state? Are you in a wanting to give up moment? This Easter Sunday is for you. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு உங்களுக்காகவே, உங்களுக்காகவே, உங்களுக்காகவே நான் ஜெபிக்க போகிறேன். I am going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களுடைய மரித்த சூழ்நிலையிலே ஒரு ஜெயத்தை தருவாராக. May the Lord bring hope in that dead situation. பிரியமானவர்களே, talking about resurrection, உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் பொழுது, it is one of the foundational teachings of Christian faith. இந்த ரெசரக்ஷன் பேசுகிறோமே, உயிர்த்தெழுதல்னு பேசுகிறோமே, இது நம்முடைய விசுவாசத்தின் ஒரு அஸ்திபார போதனை. Hebrews chapter 6 verse 1 and 2. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படித்து பாருங்கள்.
அதிலே சொல்லப்படுகிற அஸ்திபார உபதேசங்கள், the foundational teachings. நம்பர் 1, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், repentance from dead works. இரண்டாவது, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், faith toward God. மூன்றாவது, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், teachings on baptism. நம்பர் 4, கைகளை வைக்குதல், laying on of hands. நம்பர் 5, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், resurrection of the dead. And number 6, நித்திய நியாய தீர்ப்பு, eternal judgment. See, அஸ்திபார உபதேசம் 6 காரியங்களை எபிரேயர் 6:1-2 வாசிக்கிறோம். அதிலே ஒன்று அஸ்திபாரமான உபதேசம், உயிர்த்தெழுதல், resurrection. அந்த resurrection சொல்றோமே, அது இட் இஸ் ஆல்சோ அ மோமெண்ட் ஆஃப் ரிவார்ட். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். we will all be resurrected and we will all have a glorious body. நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிமையான ஒரு சரீரம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு மகிமையான ஒரு சரீரம் இருக்கும். இந்த மண்ணான சரீரம் ஒரு நாள் நாம் மரிக்கும் பொழுது அது புதைக்கப்படும். ஆனால் இயேசு வரும்பொழுது ஒரு மகிமையுள்ள சரீரத்தோடு கூட அது எழுந்திருக்கும், நியாய தீர்ப்புக்காக எழுந்திருக்கும். there is a judgment. அன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்காக உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ்ந்த வாழ்க்கைக்காக, நீங்கள் செய்த காரியங்களுக்காக பலனை பெற்றுக்கொள்கிற வேளை. லூக்கா 14:14 நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 14:14 உயிர்த்தெழுதல் நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் திருப்பி தர முடியாத ஆட்களுக்கு உதவி செய்யுங்கள், உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கு பார்த்து கொள்ளப்படும் என்று இயேசு சொன்னார். எபிரேயர் 9:27, Hebrews 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும், listen, there is no reincarnation. மறுபடியும் நம்ம 7 ஜென்மம் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே தரம் மரிப்பதும், Hebrews 9:27. பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is appointed for man to die and then to face judgment. அதற்கு இடையில அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நாம் ரெசரக்ட் பண்ணப்படுவோம், உயிர்த்தெழுவோம். உலகத்தில் யாரு இந்த மரணத்தை சந்திக்காமல், எழுத்தின்படியே உள்ள மரணத்தை சந்திக்காமல் இருப்பார்கள்? ஏனோக்கு சந்திக்கவில்லை, எலியா சந்திக்கவில்லை. அதே போல இயேசு வரும்பொழுது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் இமைப்பொழுதிலே மறுரூபமாவார்கள். அவர்கள் மரணத்தை பார்ப்பதில்லை. ஏனோக்கு மரணத்தை பார்க்கவில்லை, எலியா மரணத்தை பார்க்கவில்லை. அதே போல இயேசு வருகிற நாட்களிலே உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. மற்ற எல்லாரும் எழுத்தின்படியே உள்ள மரணம் என்று ஒன்று இருந்தாலும் அதற்கு பிறகு ஒரு ரெசரக்ஷன் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. ரெசரக்ஷன் ஆண்டவரால் முடியாத காரியம் என்று ஒன்றும் கிடையாது. பூட்டப்பட்ட கல்லறை இருக்கிறதே, கவனிங்க, பூட்டப்பட்ட கல்லறை, அதிலிருந்து வெளியிலே வந்தார். அல்லது அடைக்கப்பட்ட கல்லறையிலிருந்து வெளியிலே வந்தார். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே சீஷர்கள் இருந்தபொழுது உள்ளே போனார். அந்த கல் புரட்டப்பட்டதே அந்த கல்லறையில், அந்த கல் எதற்காக புரட்டப்பட்டது? It is not for Jesus to come out. Listen. Because Jesus walked through the closed door to meet his disciples. And easily he could have walked out of the tomb also without the stones being rolled away. The stone was not moved away for Jesus to come out. It is for the world to see that he overcame death and that he is not there,
and that he is risen. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் அங்கே இல்லை என்பதை உலகம் அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த கல் புரட்டப்பட்டது. ஆனால் பிரியமானவர்களை கவனிங்க, he still is able to walk through closed doors. Nothing can be shut for him. But one thing he will not do, he will not walk through closed hearts. He will not walk through closed hearts. பூட்டப்பட்ட இருதயத்திற்குள்ளே அவர் உள்ளே போவதில்லை. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். Behold, I stand at the door and knock, and if anyone opens, he will come in. பிரியமானவர்களே, இதுவரை இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் இருந்தால், if you have not accepted Jesus in your heart, he is not going to force his way into you. அவர் ஊடுருவி உங்களுக்குள்ளே கட்டாயப்படுத்தி வருவது இல்லை. ஆனால் அவரை நீங்கள் அழைத்தால் அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார். இந்த மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மனுஷனுடைய கடைசி எதிரியை ஜெயித்தவர், வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஜெயிக்க உதவி செய்கிறவர் உங்கள் உள்ளத்திலே வர வேண்டுமா? உங்கள் உள்ளத்திலே வர வேண்டுமா? இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும், என் இருதய கதவை திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. You are the son of the living God. எனக்காக நீர் பிராயச்சித்த பலியானீர் சிலுவையிலே. உம்முடைய சிலுவை மரணத்தினாலே என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. எனக்கு மோட்ச வாழ்வின் நிச்சயம் கிடைக்கிறது. இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும் என்று அவரை அழைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் சூழ்நிலை இருளாக இருந்தால், நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையிலே நீங்கள் இருந்தால், ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான நேரங்கள் அப்படிப்பட்டதான வேலைகள் வந்தது என்று சொன்னேன். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை அற்புதமாய் 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 வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். God has graciously taken me out each time when I called upon him. வாழ்க்கையிலே பலமுறை தேவனுடைய அற்புதங்களை பார்த்திருக்கிறேன். ஆசியாவிலே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறது போல, நானும் என்னுடைய ஊழிய பாதையிலே அநேக உபத்திரவங்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஜெயித்த இயேசு கூட இருந்து வெற்றியை அனுபவிக்க உதவி செய்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, I'm going to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுப்பி உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி விடுவாராக. குழியிலே கிடக்கிற உணர்வோடு இருக்கிறவர்களே, உங்களை தேவன் கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவாராக. May you rise up again. நீங்கள் மறுபடியுமாக எழும்புவீர்களாக. குழியிலே தள்ளப்பட்ட உணர்வு இருக்கிறதா? யோசேப்பே, உன்னை அரண்மனையிலே கொண்டு போய் நிறுத்த என் தேவனாலே முடியும். சிறையிலே தள்ளப்பட்ட அனுபவமா? யோசேப்பே, உன்னை சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு போக என் ஆண்டவரால முடியும். From the prison to the palace, from the pit and the prison to the palace. குழியிலே, சிறையிலே இருந்து அரண்மனைக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்டான். சிங்க கெபிக்குள்ளே இருந்த தானியேல் மறுபடியும் தேசத்திலே உயர்த்தப்பட்டான். தூக்கு கயிறு செய்யப்பட்டு விட்டது. மொர்தெகாயை தொங்க விடுவதற்கு அவன் பிரதமராக மாறிவிடுகிறான் அதே தேசத்திலே. மரணம் நெருங்கிவிட்டது, முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையிலே ஒருவேளை இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தையை இந்த ரெசரக்ஷன் சண்டேல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், Philippians chapter 3 verse 10. பவுல் சொல்லுகிறார்,
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிய விரும்புகிறேன். May God grant us the power of His resurrection. அவருடைய நோக்கத்திலே ஈடுபடுகிற நமக்கு அவருடைய ரெசரக்ஷன் பவரை கொடுப்பாராக. சோர்ந்து போனவர்களுக்கு அவருடைய ரெசரக்ஷன் பவர் அந்த சூழ்நிலையிலே உங்களை தூக்கி விடுவதாக. ஆண்டவருடைய நோக்கத்தில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட நீங்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Shall we pray? Father, we thank you. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் இன்றைக்கு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you on this special day, on this Easter Sunday, on this resurrection day, இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே எங்களோடு கூட நீர் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை, ஆறுதலின் வார்த்தையை, hope giving word கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாசம் இப்பொழுது எழுச்சி அடைந்ததற்காக ஸ்தோத்திரம். பயம் நீங்கிவிட்டது, சந்தேகம் போய்விட்டது, அவிசுவாசம் நீங்கிவிட்டது, விசுவாசம் வந்துவிட்டது. அற்புதம் நடக்க போகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, I pray for a miracle. Lord, I pray for a miracle. ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்வீராக. சரீர சுகவீனம், சரீர பலவீனம், ஆண்டவரே, சாவுக்கேதுவான சரீரங்களிலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டாவதாக. Every form of sickness I take authority in Jesus name. எல்லா வியாதியின் கூறும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆண்டவரே, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. Let there come life. Let there come life. Let there come life. I cancel the power of death in Jesus name. ஆண்டவரே, மரணம் என்ற அச்சுறுத்தல் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக, விலகுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதார நெருக்கடி நிமித்தம் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணங்கள், சூழ்நிலை நிமித்தம் இனி எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காது என்ற ஒரு மனநிலை, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உள்ளவர்களுக்கு நீர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை, விடுதலை, விடுதலை. டெலிவரன்ஸ் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவரே, அப்பா, வழி தெரியவில்லை, குழியிலே கிடக்கிறேன், குற்றப்படுத்தப்பட்டு கிடக்கிறேன், ஏளனமாய் பேசப்பட்டு கிடக்கிறேன், அவமானப்பட்டு கிடக்கிறேன், வழி தெரியாமல் திகைக்கிறேன் என்ற சூழ்நிலையிலே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, அற்புதமாக ஒரு வழியை திறப்பீராக. செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள், பின்னாலே எகிப்தின் இராணுவம் துரத்தி கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் வனாந்திரம், மற்றொரு பக்கம் பள்ளத்தாக்குகளும் மலைகளும். டெட் எண்ட் சிச்சுவேஷன். எங்கே போகிறது என்று தெரியாமல் திணறி பயந்து போய் கதறுகிற இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒருவேளை ஆண்டவரே, யாராவது அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தால், ஆண்டவரே, முன்பாகவோ பின்பாகவோ வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்ப முடியாத நேரங்களிலே ஆண்டவரே, நாங்கள் மேல் நோக்கின திசையை நோக்கி பார்க்கத்தக்கதாக, அற்புதத்தின் தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கத்தக்கதாக நீர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கரத்திலே கொடுக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கரத்திலே கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரை சகோதரனையும் சகோதரியும் கரத்திலே கொடுக்கிறேன். டிஃபிகல்ட் மோமெண்ட் வழியாய் கடந்து போகிறவர்களை உம்முடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறேன். ரெசரக்ஷன் பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுதல் வல்லமை. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு வெளிப்பட்டு அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எங்களை தாழ்த்தி 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 ஒப்பு கொடுக்கிறோம்.
இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காக மறுபடியுமாக நன்றி செலுத்துகிறேன். நீண்ட நாளாக ஜெபித்து 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 பதில் வராமல் இருக்கிற காரியத்திற்காக இனி ஜெபிக்கவே மாட்டேன் என்று அந்த ஜெபக்குறிப்பையே அடக்கம் பண்ணிவிட்டதான அநேகர் ஆண்டவரை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Lord, they have stopped praying. Lord, over some issues, because they have prayed and they have prayed and they have given up. They thought it is all dead. எல்லாம் முடிந்தது. சகரியா எலிசபெத்து ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டது போல, ஆனாலும் ஒரு நாள் தேவதூதன் வந்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி என்கரேஜ் பண்ணினது போல, இன்றைக்கு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், பயப்படாதே என்று தேவதூதன் மரியாளுக்கும் சகரியாவுக்கும் சொன்னது போல எங்களுக்கும் நீர் சொல்லுகிறதை நாங்கள் உணர்கிறோம். Fear not. Fear not, you have found favor. Fear not, your prayers are heard. Lord, these are the words Mary heard. These are the words Zachariah heard. Lord, I pray that people who have lost hope, who are in a cornered situation, Lord, will hear those words of encouragement from you. Thank you, Lord. உம்முடைய நம்பிக்கையின் வார்த்தை வந்ததற்காக ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார், ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காப்பவரே என்ற கடைசி பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். என் அக்கோர் எங்கள் துணையாளரே என்று சொல்லி பாடலாமா? சிம்சோன் பெலிஸ்தியரை கழுதையின் தாடை எலும்பினால் கொன்று குவித்த பின் தாகத்தால் வறண்டு போக முன்னும் அவன் சிம்சோனின் ஜெபத்தை தேவன் கேட்டு ஒரு ஊற்றினை தோன்ற பண்ணி சிம்சோனின் தாகத்தை தீர்த்த போது அவன் அந்த ஊற்றிற்கு வைத்த பெயர்தான் எந்தக்கோரி. அதுதான் இப்ரூல என் அக்கோர் என்று சொல்லுகிறார். ஆகவே இதை சொல்லி பாடுவோம். யெகோவா என் துணையாளராயிருக்கிறார், அவர் எனக்கு போதும் என்று சொல்லி பாடுவோமா? ஆமென். Thank you Jesus. சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காப்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்டவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே சேர்ந்து
சேர்ந்து சொல்லுவோம். என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஆமென். சோர்ந்து போன நேரத்தில் சிம்சோன் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டு பண்ண கூடுமானால், நீங்களும் சோர்ந்து போகும் நேரத்தில் உங்களுக்கு பலனை தந்து, உங்களுக்கு ஜீவனை தந்து, உங்களை தூக்கி நிறுத்த அவரால் முடியும். சத்துவம் இல்லாத வேளையிலே அதை பெருக செய்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். நான் பலன் அடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். ஏன்னா என் அக்கோர், என் தேவன் என்னோடு கூட உண்டு, துணையாளர் என்னோடு கூட உண்டு என்று சொல்லி உயர்த்துவோம். ஆமென். சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகின்றேன். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகின்றேன். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். பலனடைந்திடுவேன். என்னோடு கூட நீங்களும் சொல்லுங்க. புது பலன் அடைவேன், அறந்திடுவேன். பலனடைந்திடுவேன். ஆமென். உயர பறந்திடுவேன். மறுபடியும் சொல்லுவோம். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். சேர்ந்து பாடுவோமா? என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னை மீட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்ஸ் அகேன் blessed Easter. இயேசுவின் உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களை ஆட்கொள்ளட்டும், உங்கள் சூழ்நிலைகளை ஆட்கொள்ளட்டும், ஜெயத்தை கொண்டு வரட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மறுபடியுமாக ஈஸ்வரன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மத்தியானம் நமக்கு டெய்லி லைவ் பைபிள் ஸ்டடி அண்ட் டீச்சிங் ப்ரோக்ராம் இருக்கிறது, மறக்க வேண்டாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம், எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல் வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். உமக்கு நன்றி. இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென்.
God bless you. Once again, blessed Easter.